ஹாய் நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம ரெட்மி புதுசாக லான்ச் பண்ணியிருக்க 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ ப்ளஸ் நம்பர் காஜி மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு உள்ளே போனோன்னே கேமராவை நம்பி எடுத்து அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது எப்படி நண்பா, ஒரு ஸ்பெக்கை 4 வருஷமாக அதே தான் ரிப்பீட்டடாக கொடுக்குறான், ஆனால் பணம் மட்டும் 2000 ஏறுதுன்னா அது என்ன காரணம்? இந்திய மக்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்கன்னு தலையில் எழுதி ஒட்டியிருக்கு போல் அவனுக்கு. இல்லை ப்ரொமோட் பண்ணி விற்கிறவனு வேக்கானமானவன். ஸோ படிக்காதவங்க தான் அவங்க டார்கெட்டே தேவை. ஸோ ரெட்மி 12, 13, 14, 15 தயவு செஞ்சு இதெல்லாம் அதுவும் 13, 14 வரும்போதெல்லாம் நான் நிறையா கம்ப்ளைண்ட்டை பார்த்துருக்கேன். கொடுத்துட்டு ஏன்டா எடுத்தோன்னு இருக்குது. கம்ப்ளைண்ட் ஆகி ஃபோன் வந்து நம்ம கைக்கு வர்றதுக்கே 2 மாதம் ஆகும். அவங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பி மெயில் போட்ட மெயிலை பார்க்கல, மெயிலுக்கு இன்றைக்கி காய்ச்சல் வந்துடுச்சு, மெயிலுக்கு இன்றைக்கி ஜுரம் வந்துடுச்சுன்னு உள்ளாத ஊர்க்கதையெல்லாம் சொல்லுவாங்க. அங்கே மெயில் வேலை செய்யணும்னு ஒன்றும் சொல்ல முடியாது. மேலே ஆஃபீஸில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அதுவும் ரெட்மி 14 சிவி எல்லாம் ஒன்று வந்துச்சு பாருங்கள். நம்பர் ஸ்னாப் ட்ராகன் 8th Gen 3னா எடுத்துருவோம். ஆனால் கொதிங்க, ஆம்லெட்டே போடலாம் அதில். உண்மையாலுமே அது அயன் பாக்ஸ்ன்னு இப்போ ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ தெரியுது. அது எப்படிங்க, ஸ்பெக்கு ஒன்று தான், ஆனால் ப்ரைஸ் மட்டும் 2000, 4000 ஜாஸ்தி ஆகும் எனக்கு. இல்லை அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னங்கடா இப்படியெல்லாம் இருக்கிறீங்க இந்திய மக்களை, என்ன தாண்டா நினைக்கிறீங்க? இந்த கவுண்டமணி சொல்ல மாதிரி என்ன தாண்டா நினைக்கிற? $15 ப்ரோ லாஸ்ட் டைம் ஃபுல் எட்ஜு கொடுத்துருந்தாங்க, ஃபுல் கர்வியாக கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து குவாட் கர்வ் கொடுத்துருக்க மாதிரி அந்த ஃபீல் ஆகுது பாருங்களேன். ஃபோனோட ஹைலைட்டே அதோட கேமரா தானாமா. 200 மெகா பிக்சல். அல்ட்ரா கிளாரிட்டி கேமரா. கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2. வாட்டர் ப்ரூஃப் IP68, 69, 69K. அதாவது ஓவராக, அதாவது தண்ணியிலேருந்து ஃபோர்ஸை பைப் அடிக்கும் பாருங்கள், அந்த ஃபோர்ஸை தாங்கிறது 1.5 மீட்டருக்குள்ளே நல்ல தண்ணிக்குள்ளே டெம்பரேச்சர் 80 செல்சியஸ் இருந்தால் ஒன்றும் ஆகாதாம்மா. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க வந்து சேல்ஸுக்காக சொல்லுவாங்க. ரியாலிட்டி என்னென்னா, தண்ணிக்குள்ளே போடுறதே டேஞ்சர்னு தான் நான் சொல்லுவேன். தண்ணியோட ப்ரெஷர் தாங்காமல் ஃபோன் வந்து அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே பாதிப்பாச்சுன்னா கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு கீழே குட்டியாக கொடுத்துருப்பாங்க. பேட்ரி 6580, அதாவது 35 ரூபா மாடல். அவன் 7000, 8000 கொண்டு போயிட்டு இருக்கிறான். இப்போ இன்னமும் 7000 தொடர்க்கே இந்த முக்குறான். பணம் மட்டும் நல்லா வாங்குறானு. அதே டைமென்சிட்டி 7400 அல்ட்ரானோடனே ஜெட்டு வேகத்தில் இருக்கிறதெல்லாம் நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கையில் இருந்திருந்தால் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ தான் சேனலே ஸ்டார்ட் ஆச்சு பாருங்களேன். கீழே போட்டு உடைக்கிறது அதெல்லாமே ப்ரொமோஷனுங்க யூடியூப்பில். ஃப்ளாட்டான இடத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி தப்பிக்கும், ஓயாமலாம் தப்பிக்காது. அது என்ன ஸ்டீலுங்களா? கண்டிப்பாக உடையும். சிலிக்கான் கார்பன் பேட்டரி தான். ஸோ பேட்ரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 6 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அது ரெட்மியை பொறுத்த வரைக்கும் செல்சியஸ் ரேடியேஷன் ஜாஸ்திங்க. நீங்கள் வெயிலில் ஓவர் டெம்பரேச்சர், இப்போ நீ அடுத்து இன்னொன்று சொல்ல மறந்துட்ட மக்களை, இது யாரும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. தேவைப்படுற நியூஸை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், கேட்டுக்கோ, தெரிஞ்சுக்கோ. வெயிலில் நீங்கள் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணிங்க, அதுவும் ரெட்மியெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வெடிக்கிறதுக்கு நிறையாவே பாதிப்பு இருக்குது. பவர் பேங்க்கெல்லாம் காருக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிகிட்டே போகக்கூடாது, தெரியுமா? இது யாராச்சும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? அந்த சன்லைட் பவர் பேங்க்கில் படுறனால காருக்குள்ளே பிளாஸ்ட் ஆகிறதுக்கே சான்ஸ் இருக்குது. அது மாதிரி தான் ரெட்மியும். வெயிலில் அதிக நேரம் நின்று ஃபோட்டோ எடுக்காதீங்க, ஃபோன் பேசாதீங்க. காதுகிட்ட வச்சு ரெட்மி போக்கோலாம் வெடிச்சிரும். அவங்க அயன் பாக்ஸ் இங்கே பாருங்களேன். சத்தியமாக எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு 45 வாட்ஸ் ஏன்டா? ஒரு 35,000 ரூபா ஃபோனு, இல்லை ஒரு 35,000 ரூபா ஃபோனு, OnePlus, Realme P Series, IQ எல்லாம் எங்கே போயிட்டுருக்கிறான்? விவோ கூட பாடுறா டே, Y300 80 வாட்ஸ் கொடுக்குறான். நீ 35 ரூபா ஃபோன் எடுத்துகிட்டு 45 வாட்ஸ். சத்தியமாக இது ஒர்த்தபிளே இல்லைங்க. சார்ஜர்லேயே தோத்துட்டானுங்க. ரிவர்ஸ் சார்ஜிங், ஃப்ரண்ட் சார்ஜிங்க்கே இங்கே வழியே காணுது. இல்லை ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்து ட்ராப் ரெசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட். நண்பா இதெல்லாம் சும்மா நண்பா. ஒரு டைம் 2 டைம் பேக்கெட்டில் மிஸ் மேட்ச் ஆகும்.
சைடு லாக்கில் விழுந்தால் ஒன்றும் ஆகாது. ரொம்ப ஃபோர்ஸாக விழுந்தோன்னா அது என்ன ஸ்டீலாக? ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உடையத்தான் செய்யும். இவங்க கல்லை போட்டு காட்டுறாங்கன்னா அவங்க வந்து விளம்பரம் சேல் பண்ணுறதுக்காக அதெல்லாம் பண்ணுவாங்க. அதை நீ தயவு செஞ்சு நம்பிடாத. வாட்டர் ப்ரூஃப் தாங்க நண்பா, ஒரு லிமிட்டு தான். கண்டினியூஸாக அவன் பண்ணுற நீங்களும் பண்ணாதீங்க. குழந்தைகிட்டே சொல்லிடுங்க தயவு செஞ்சு. தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே 2 மணி நேரம் கழித்து தான் சார்ஜ் போடணும். நல்லா ட்ரை ஆகிருக்கணும். உடனே போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெடிச்சிடும். அப்போ நீங்கள் தான் கை காசு போட்டு பார்த்துக்கணும். நிறையா இருக்குது நண்பா, அதெல்லாம் சொல்லணுன்னா ஈரக்கையும் கையுமா இருந்தாலும் ஃபோன் நல்லா ஒர்க் ஆகுமாமா. ஃபோனோட ஹைலைட்டே கேமரா தான். ஃபோனே காஜி மாடலுங்கிற, என்னடா இது 2வது கேமரா 8 மெகா பிக்சலு. நண்பா ஃபியூஷன் என்ன சென்சார் கொடுத்துருந்தாலும் அவ்வளோதான். இந்த பட்ஜெட்டுக்கு விவோலேயே ஃபோக்கல்லேருந்து நான் ஊருப்பட்டது கொடுத்துருக்கான். கேமராவுக்கு முக்கியத்துவம்னா அவன் தாண்டாடி. டைனமிக் ஷாட்ஸ் இன்ஸ்டா. எங்கள் ஓட்டு கவர்றானுங்க பாருங்களேன். இது எல்லா ஃபோன்லேயும் தான் இருக்குது. நீங்கள் என்னடா புதுசாக கொடுத்துருக்கீங்க? புதுசாக டால்பை விஷன், விவிட்டு, HDR 10+, இது எல்லா ஃபோன்லேயும் தான் இருக்குது. டச் சாம்பிளிங்க அங்கே பாருங்களேன். கண்ணுக்கு பாதிப்படாமல் இருக்குது சர்டிஃபிகேட்டு, 400% வால்யூம், ஹை ரெசல்யூஷன் ஆடியோ, ஓகே. ஆனால் ப்ராசஸர் டவுன் கிரேட் 2.6 GHz. நெட்டு பூஸ்டப் கொடுக்குமாம்மா? அதெல்லாம் ஓப்போ எப்போ கொண்டு வந்துட்டான், இப்போ தான் கொண்டு வர்றா இவனே. இத்தனை நாள் கோமால் இருந்தவன் மாதிரி. ஷவுமி ஹைப்பர் OS உருப்படியாக அந்த 30 ரூபாய்க்கு ஒன்று 6 வருஷம் OS அப்டேட், செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்குறான். அதுதான் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு, IR பிளாஸ்டரு, அந்த வாட்டர் ப்ரூஃபான தெளிவான அர்த்தம் இங்கே கொடுத்துருப்பான் பாருங்க மக்களே. இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் 8வது பாயிண்டில். அதுவும் குறிப்பிட்ட இதுதான். வாட்டர் இருந்ததுன்னா எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. அதில் எல்லாம் தெளிவாக இருங்கடா டே நண்பா. உண்மையாலுமே இது வேல்யூ ஃபார் மணியே கிடையாது. தயவு செஞ்சு நீ என்ன ஃபோன் வேணும் நீ உறுதியாக இருந்துட்டு உள்ளே போ. அப்படி உள்ளே போங்க பாரு. UFS எல்லாம் 2.2 தான் கொடுத்துருக்காளே. ரேமோட டைப்பு LPDR4X. கேமிங் எல்லாம் விளையாட பயங்கரமாக லேக் ஆகும். ப்ராசஸரு, இந்த CPU, ரேம் டைப்பெல்லாம் சேர்ந்து தான். இங்கே பாருங்களேன், CPU இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து அந்த கேமிங் பூஸ்டப் கொடுக்கும். ஸோ அங்கேயே ஹார்ட்வேர்லேயே இவங்க வந்து சொல்யூஷன் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு 20 மெகா பிக்சல். இது வேல்யூ ஃபார் மணியே கிடையாது நண்பா. தயவு செஞ்சு இது எடுக்காதீங்க. அவ்வளோ இன்னும் ஸ்பெக்கு இம்பார்ட்டன்ட்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம டைம் வேஸ்ட்டு தான். தயவு செஞ்சு IQ வருது, OnePlus, ரியல்மி P சீரிஸ் கூட வேல்யூ கொடுக்குறான் நண்பா 18 ரூபாய்க்கு. டோன்ட் வேஸ்ட் த மணி, அவ்வளோதான் சொல்லுவேன். இதை குவிட் பண்ணிடுங்க.